வெல்கம் டு நியூஸ் மிக்ஸ் டிவி. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது அக்காலத்திலேயே பாலிவுட்டை கலக்கியவரும் சகலகலா வல்லவரும் பல்கலை வித்தகரும் முன்னணி நடிகர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவரும் நடிகர்களிலேயே விமானம் ஓட்டும் பைலட்டாக திறமை பெற்றவர் என பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டவருமான நடிப்புலக ஜாம்பவான் ஐயா ரஞ்சன் அவர்களை பற்றித்தான். திருச்சி லால்குடியை பூர்வீகமாக கொண்ட ராமநாராயண சர்மா என்பவருக்கும் ஸ்ரீரங்கத்தை பூர்வீகமாக கொண்ட அலமேலு அம்மாள் தம்பதியருக்கு 1918 மகனாக பிறந்தவர்தான் வெங்கட ரமண சர்மா என்ற இயற்பெயருடைய ரஞ்சன் ஆவார். வீட்டில் உள்ள அனைவராலும் செல்லமாக ரமணி என்று அழைக்கப்பட்டவர் ரஞ்சன். இவருடைய குடும்பம் சூழ்நிலை காரணமாக சென்னை மயிலாப்பூரில் குடிபெயர்ந்தது. பல்வேறு இசைக்கலைஞர்களிடம் நன்கு அறிமுகமான தந்தை ராமநாராயண சர்மா தன் மகனும் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற வேண்டுமென விரும்பினார். அவ்வாறே பள்ளி கல்வியில் மிகச் சிறப்பாக கல்வி பயின்று வந்த ரஞ்சன் கர்நாடக சங்கீதத்தை நாமக்கல் சேஷ ஐயங்காரிடமும் பரத கலையை நாராயண சுவாமி ஐயரிடமும் கற்று தேர்ந்தார். இயல்பிலேயே எதையாவது கற்றுக்கொள்ளும் பேரார்வத்தை தன்னகத்தே கொண்டிருந்தார் ரஞ்சன் அவர்கள். இவ்வாறு பல்கலை வித்தகராக விளங்கிய ரஞ்சன் கல்லூரி காலங்களில் நாடகங்கள் மீது கொண்ட ஈர்ப்பிசையின் காரணமாக மேடை நாடகங்களில் சொந்தமாக பாடி நடித்ததுடன் அற்புத நடனங்களையும் அரங்கேற்றினார். இவ்வாறு நாட்டிய நாடகத்தை காண வந்த ஜெமினி ஸ்டுடியோ கதை இலாக்காவைச் சேர்ந்த வேம்பத்தூர் கிருஷ்ணன் என்பவர் ரஞ்சனின் சிறப்புமிக்க நடன ஆற்றலை கண்டு வியந்த நிலையில் திரைப்படத்திலும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென நினைத்தார். அவ்வேளையில் தமிழ் சினிமா உலகின் புகழில் உச்சியில் இருந்த M.K. தியாகராஜ பாகவதர் நடித்த அசோக் குமார் என்ற திரைப்படத்தில் கண் பார்வை இழந்த தியாகராஜ பாகவதருக்கு மீண்டும் கண்ணை அருளும் புத்தராக தோன்றி வசனங்கள் ஏதுமின்றி மௌன மொழியின் உருவாக தோன்றி நடித்திருப்பார் ரஞ்சன். இப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் துணை வேடம் ஏற்று நடித்திருப்பார். முருகன் டாக்கிஸ் நிறுவனம் தயாரித்த இப்படத்தின் மூலம்தான் தெலுங்கு திரை உலகின் புகழ்பெற்ற சித்தூர் வி நாகையாவும் பி கண்ணம்பாவும் அறிமுகமாகினர். இதனைத் தொடர்ந்து கலைத்திறன் மிக்க ரஞ்சனை எப்படியாவது சினிமாவில் நடிக்க வைத்திட வேண்டும் என்ற பேரார்வம் மிக்க வேம்பத்தூர் கிருஷ்ணன் அவர்கள் திரை உலகின் ஆச்சாரியா என சிறப்பிக்கப்பட்ட T.G. ராகவாச்சாரியாரிடம் ரஞ்சனின் கலை திறமைகளை கூறி அப்போது தமிழ்நாடு டாக்கிஸ் உரிமையாளர் எஸ். சவுந்தரராஜன் தயாரிப்பில் ராகவாச்சாரியார் இயக்கவிருந்த ரிஷிய சிருங்கர் திரைப்படத்தில் வாய்ப்பளிக்க கேட்டுக்கொண்டார். இதையடுத்து ரஞ்சனை வரவழைத்து அவருடைய திறமைகளை அறிந்த ராகவாச்சாரியும் 1941 வெளியான ரிஷிய சிருங்கரில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். இத்திரைப்படத்தில் ரஞ்சனுக்கு இணையாக நடித்தவர் வேறு யாருமில்லை, நாட்டிய தாரகையும் பிரபல பழம்பெரும் நடிகையுமான வைஜெயந்தி மாலாவின் தாயார் வசுந்தரா தேவி ஆவார். இத்திரைப்படத்தின் சிறந்த ஒளிப்பதிவாளர் ஜித்தன் பானர்ஜி தான் வெங்கட ரமணா சர்மா என்ற பெயரை திரைப்படத்திற்காக ரஞ்சன் என பெயர் மாற்றம் செய்தார். ரஞ்சன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பின் திரை உலகில் ஏறுமுகம் கண்டார் ரஞ்சன் அவர்கள். 1942 ஆண்டிலேயே ஜெமினி நிறுவனத்தின் நந்தனாரும் வெளியிடப்பட்டது. இத்திரைப்படத்தில் ரஞ்சன் ஆடிய சிவதாண்டவ நடனமானது ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. இதே ஆண்டில் வெளியான பக்த நாரதர் திரைப்படத்தில் நாரதராக தோன்றி ரசிகர்களின் பேரபிமானத்தை பெற்றார் ரஞ்சன். ரசிகர்களின் கவனிப்பையும் வரவேற்பையும் ரஞ்சன் பெற்று வந்த நிலையில் பெரும் திருப்பு முனையாகவும் வெற்றி படமாகவும் அமைந்ததுதான் 1943 வெளிவந்த மங்கம்மா சபதம் திரைப்படமாகும். இத்திரைப்படத்தில் தந்தை மகன் என 2 வேடங்களில் ரஞ்சன் நடித்திருப்பார். இதிலும் வசுந்தரா தேவிதான் கதாநாயகி. இதன் பிறகு தமிழ் திரை உலகில் மிகவும் பிஸியான நாயகனாக மாறிப்போன ரஞ்சனின் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை தந்த திரைப்படம்தான் 1948 வெளிவந்த S.S. வாசனின் ஜெமினி நிறுவனத்தின் பிரம்மாண்ட வெற்றி திரைப்படமான சந்திரலேகா ஆகும். இத்திரைப்படம் ஹிந்தியிலும் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றது. இப்படத்தில் கதாநாயகனாக நடித்த M.K. ராதாவுக்கு இணையான வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பில் பிரம்மாண்டமாக வலம் வந்திருப்பார் ரஞ்சன் அவர்கள்.
வில்லன் சஷாங்கனாக நடித்திருந்த ரஞ்சனின் நடிப்புக்கு ரசிகர்கள் தந்த பெரும் வரவேற்பை கண்ட ஜெமினி நிறுவன அதிபர் எஸ் வாசன் அவர்கள் ரஞ்சனை ஹிந்தி திரையுலகம் எனும் பாலிவுட்டிலும் நடிக்க வைத்து பல்வேறு திரைப்படங்களையும் இயக்கினார். அவ்வகையில் M.K. ராதா இரட்டை வேடங்களில் நடித்த அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தை நிசான் என்ற பெயரில் ரஞ்சனை வைத்து தயாரித்தார் வாசன் அவர்கள். இதனைத் தொடர்ந்து மங்களா, சிந்துபாத், த செயலர் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தொடங்கி ஹிந்தி திரையுலகில் சுமார் 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தமிழ் மண்ணிற்கு மட்டுமின்றி தமிழ் திரையுலகிற்கும் பெரும் புகழையும் பெருமையையும் சேர்த்தார் நடிப்புலக நாயகன் ஐயா ரஞ்சன் அவர்கள். இவ்வாறு ஹிந்தி திரையுலகின் நாயகனாக மாயாஜால படங்களில் நடித்து பெரும் வரவேற்பையும் பெற்றார். அவ்வேளையில் தமிழ் திரையுலகின் உச்சாணி கொம்பில் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனது சொந்த தயாரிப்பான நாடோடி மன்னன் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த வேளையில் 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிக்கவும் ஒப்புக்கொண்டிருந்தார். இந்நேரத்தில் எம்ஜிஆரை மட்டும் கதாநாயகனாக வைத்து படங்களை தயாரித்து வந்த சாண்டோ சின்னப்ப தேவர் எம்ஜிஆருக்காகவே உருவாக்கியதுதான் ராபின்ஹுட் கதையம்சம் கொண்ட நீலமலை திருடன் திரைப்படமாகும். திரைக்கதை, சென்டிமெண்ட், ஆடல் பாடல் காட்சிகள், ஆக்ஷன் காட்சிகள் ஆகியவற்றை அமைத்து அனைவரும் விரும்பும் வண்ணம் திரைப்படம் எடுப்பதில் வல்லவரான சின்னப்ப தேவர் எம்ஜிஆருக்காக பார்த்து பார்த்து உருவாக்கிய நீலமலை திருடன் படத்தை தயாரிக்க எம்ஜிஆரின் கால்ஷீட்டுக்காக காத்திருந்தார். கதை பிரமாதம் என்று கூறிய எம்ஜிஆர் தன்னுடைய நாடோடி மன்னன் தயாரிப்பு மற்றும் ஏற்கனவே ஒப்புதல் அளித்த திரைப்படங்களில் நடிப்பு என மிகவும் பிஸியாக இருந்த காரணத்தினாலேயே நீலமலை திருடன் திரைப்படத்தில் நடிக்க இயலவில்லை. இதனால் பொறுமை இழந்த சின்னப்ப தேவர் வேறு வழியின்றி நீலமலை திருடன் திரைப்படத்தை தயாரித்து இயக்க முடிவு செய்தார். அப்போது எம்ஜிஆருக்கு சமமாக யாரை நடிக்க வைத்து எடுப்பது என்ற சிந்தனையில் தேவர் ஆழ்ந்தபோது அவருக்கு சட்டென நினைவில் வந்தவர்தான் ரஞ்சன் ஆவார். எஸ் வாசன் அவர்கள் இயக்கிய சந்திரலேகா மற்றும் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தின் ஹிந்தி மறுஆக்கம் ஆகிய படங்களின் மூலம் ஹிந்தி திரையுலகில் மிகவும் பிரம்மாண்ட சாகச நடிகராக ரஞ்சன் புகழ் பெற்றிருந்ததால் ஹிந்தி திரையுலகில் மடரி, பகுத்தீன் கியூ, சுவம் சுந்தரி, மேஜிக் கார்பெட், சோர் சோர், சோர் ஹோ டு ஐசா உள்ளிட்ட திரைப்படங்களில் நடிப்பதற்காக சில ஆண்டுகள் மும்பையிலேயே முகாமிட்டு தங்கியிருந்தார் ரஞ்சன். எம்ஜிஆரை போல ரஞ்சனும் சின்னப்ப தேவரின் ஆரம்ப கால நண்பராவார். இதன் அடிப்படையில் நீலமலை திருடன் திரைப்படத்தில் நடிக்க வைக்க ரஞ்சனை சென்னை அழைத்து வந்துவிட்டார் சின்னப்ப தேவர். 1945 வெளியான சாலி வாகனன் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது வாள் சண்டை காட்சியில் எம்ஜிஆருக்கும் ரஞ்சனுக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட உரசலை சமாதானப்படுத்தியவர்களில் சின்னப்ப தேவரும் ஒருவர். எனவே எம்ஜிஆருக்கு சவாலாக அமைந்த கதாபாத்திர நாயகன் ரஞ்சனை நடிக்க வைத்தால் திரைப்படம் வெற்றி பெறும் என்பதை கருத்தில் கொண்டு தயாரிப்பில் இறங்கினார் சின்னப்ப தேவர். இதன் அடிப்படையில் 1957 வெளியான நீலமலை திருடன் திரைப்படத்தில் வில்லன் PS வீரப்பாவை ஒழித்து கட்ட தேர்ந்தெடுக்கப்படும் நீலமலை திருடனாக நடித்தார் ரஞ்சன் அவர்கள். இவருக்கு இணையாக அஞ்சலி தேவி நடித்திருப்பார். இப்படத்தில் மருதகாசி பாடல் வரிகளை எழுதி KV மகாதேவன் இசையமைத்து TM சௌந்தரராஜன் உச்சஸ்தாயில் கணீர் குரலுடன் பாடிய சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடா என்ற பாடல் காட்சியில் குதிரையில் ஏறி ரஞ்சன் திரையில் தோன்றிய போது எம்ஜிஆர் ரசிகர்கள் திடுக்கிட்டுத்தான் போனார்கள். இப்படத்தை பார்க்காதவர்கள் பாட்டை மட்டும் கேட்டு ரசித்தார்களேயானால் கண்டிப்பாக இது எம்ஜிஆர் பாடிய பாடல் என்றே கூறுவார்கள். காரணம், பாடல் வரிகள், பாடல் அமைப்பு, இசை என அனைத்தும் மக்கள் திலகம் எம்ஜிஆரை ஞாபகப்படுத்தும் வகையிலேயே அமைக்கப்பட்டிருக்கும். நம்ம வாத்தியார் நடிக்க வேண்டிய பாட்டு என எம்ஜிஆர் ரசிகர்கள் வருத்தப்பட்டனர். இதையடுத்து 100 நாட்களை கடந்து இத்திரைப்படம் வெற்றிகரமாக ஓடியது. நீலமலை திருடன் திரைப்படம் வெளியான வேளையில் ரஞ்சனுக்கும் எம்ஜிஆருக்கும் கத்தி சண்டை வைத்தால் யார் ஜெயிப்பார்கள் என டீக்கடையில் வாய்ச்சண்டை நடப்பதோடு எம்ஜிஆர் தான் ஜெயிப்பார் என எம்ஜிஆர் ரசிகர்களும் ரஞ்சன் தான் ஜெயிப்பார் என ரஞ்சன் ரசிகர்களும் வாக்குவாதம் செய்து கொள்ளும் காலங்களும் வந்து போனதுண்டு.
இதன் பின்னர் ஆக்ஷன் ஹீரோ என வர்ணிக்கப்பட்ட ரஞ்சன் அவர்கள் நடித்த மின்னல் வீரன், ராஜா மலையசிம்மன் உள்ளிட்ட திரைப்படங்கள் சுமாரான வெற்றியை பெற்றன. பல கலைகளை தன்னகத்தே கொண்ட ரஞ்சன் சிறந்த பாடகரும் ஆவார். அதை மெய்ப்பிக்கும் வகையில் ரஞ்சன் நடித்த மங்கம்மா சபதம் திரைப்படத்தில் வண்ண புறாவே நீ யார் என்ற இனிமையான பாடலை இயல்பாக பாடி நடித்திருப்பார். சாலி வாகனன் திரைப்படத்தில் ஒரு காதல் பாடலில் பந்துவராளி, காம்பூதி, சிம்மேந்திர மத்தியமம் என மாறி மாறி ரஞ்சனும் டி.ஆர். ராஜகுமாரையும் பாடிக்கொள்வார்கள். இவ்வாறு தான் நடித்த தமிழ் திரைப்படங்களில் 10க்கும் மேற்பட்ட பாடல்களையும் பாடியுள்ளார் ரஞ்சன் அவர்கள். தனது தேர்ந்த அனுபவத்தையும் கல்வி அறிவையும் கொண்டு 1940ஆம் ஆண்டில் சென்னையில் நடனக்குழு ஒன்றை அமைத்து வளரும் கலைஞர்களுக்கு நடன பயிற்சி அளித்து வந்தார் ரஞ்சன். மேலும் இசை பள்ளி ஒன்றை துவங்கி கர்நாடக இசையினையும் மேற்கத்திய இசையினையும் மாணவர்களுக்கு கற்பித்து வந்தார். இசையின் மீதிருந்த பேரார்வத்தின் காரணமாக ரிதமெடிக்ஸ் இன் மியூசிக் அண்ட் டான்சிங் என்ற தலைப்பில் நீண்ட ஆய்வு கட்டுரையை எழுதி எம்.லிட் பட்டம் பெற்றார் ரஞ்சன். மதராஸ் ஃப்ளையிங் கிளப்பில் ரஞ்சனும் ஒரு அங்கத்தினரும் கூட. நாடகங்களை தவிர கதைகளையும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். அது மட்டுமின்றி தேர்ச்சி பெற்ற மிகச்சிறந்த வில்லாளரும் கூட. வில் பயிற்சியை முறைப்படி கற்றுணர்ந்து டிப்ளமோ இன் ஆர்ச்சரி பட்டயம் பெற்றவர். குதிரை ரேஸில் சிறந்த ஜாக்கியாகவும் திகழ்ந்தார். மாயாஜால வித்தைகளை கற்றவர் மட்டுமின்றி இந்திய மந்திரவாதிகள் சங்கத்தில் உறுப்பினராக விளங்கியதோடு பற்பல மேஜிக்குகளை செய்து பார்ப்போரை வியப்பிலும் ஆழ்த்தியுள்ளார். சிறந்த ஓவியங்கள் பலவற்றை வரைந்த ஓவிய கலைஞராகவும் திகழ்ந்தார் ரஞ்சன். இதை தவிர HMV நிறுவனத்திற்காக தனிப்பாடல்கள் பாடி உள்ளதுடன் அந்நிறுவனம் அவற்றை இசைத்தட்டுகளாகவும் வெளியிட்டுள்ளது. இவ்வாறு பல்கலை வித்தகராகவும் அஷ்டாவதானியாகவும் திகழ்ந்த ஒரு சாகச கலைஞராக ரஞ்சன் திகழ்ந்தார். இன்னும் ஒருபடி மேலே ரஞ்சனை பற்றி கூற வேண்டுமேயானால், நடிகர்களிலேயே விமானத்தில் விண்ணில் பறக்க முறையான பயிற்சி பெற்று பைலட் A கிரேட் சான்றிதழையும் பெற்றவர் மட்டுமல்ல, இந்திய திரைப்பட உலக வரலாற்றில் ஒரு தனித்துவம் பெற்ற அற்புத கலைஞராகவும் ரஞ்சன் விளங்கினார். இதன் பின்னர் திரையுலகை பொறுத்தமட்டில் ரஞ்சன் அவர்கள் முற்று பெறவே நினைத்தார். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் 1969ஆம் ஆண்டில் ஃபில்ம்லேண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பான கேப்டன் ரஞ்சன் என்ற திரைப்படத்தில் நாயகி வனஜாவுடன் நடித்தார். அப்படம் வந்த சுவடு காணாமல் முடங்கித்தான் போனது. இவ்வாறு 1941ஆம் ஆண்டு அசோக் குமார் மூலம் ஆரம்பித்த ரஞ்சனின் திரைவாழ்வு 1969ஆம் ஆண்டு கேப்டன் ரஞ்சன் படத்துடன் நிறைவு பெற்றது. இதன் பின்னர் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு பயணப்பட்ட ரஞ்சன் அங்கே உள்ள நியூ ஜெர்சியில் தங்கி தன்னுடைய சிறப்புக்குரிய கலைப்பணியை ஆர்வமுடன் தொடர்ந்தார். இப்பேற்பட்ட பல அற்புத கலைகளை தன்னகத்தே கொண்ட ஐயா ரஞ்சன் அவர்களின் கலைச்சேவையை பாராட்டி அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் இன்டர்நேஷனல் கல்வி அறக்கட்டளையானது ராக் பெல்லர் ஃபெல்லோஷிப் என்ற விருதை வழங்கி அவரை கௌரவித்தது. இதையடுத்து தனது மனைவி டாக்டர் கமலாவுடன் அமெரிக்காவில் நிரந்தரமாகவே குடியேறினார் ரஞ்சன். இவ்வாறு தனது கலைச்சேவையை தமிழகம் மட்டுமின்றி இந்தியா மட்டுமின்றி அமெரிக்காவிலும் திறம்பட ஆற்றிய ஐயா ரஞ்சன் அவர்கள் தனது கலைச்சேவைக்கு முற்று அளிக்கும் விதமாக 1983ஆம் ஆண்டு காலமானார். இப்பேற்பட்ட மிக பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஐயா ரஞ்சன் அவர்கள் மறைந்தாலும் அவர் ஆற்றிய கலைச்சேவைகள் மூலமாகவும் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா என்ற பாடல் வரிகளைப் போல வாழ்ந்து காட்டி ரசிகர்கள் மனதில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாபெரும் கலைஞர் என்றால் அது மிகையாகாது. இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றுமொரு சுவாரஸ்யத்திற்கு. நன்றி.